அனைவருக்கும் வணக்கம். நீட் 2022 மற்றும் 2023 கட் ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் மொத்தம் 36 கவர்மெண்ட் காலேஜ், 1 கவர்மெண்ட் எய்டட் காலேஜுக்கான கட் ஆஃப் தொடர்ந்து நம்ம இந்த பதிவில் போட போகிறோம். இந்த 2022 23 மெடிக்கல் நீட் எப்படி தமிழ்நாட்டில் இருந்தது கட் ஆஃப்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி மாணவர்கள் படிப்பதற்கு மிகவும் எளிதாக இருக்கிறதுக்கு டார்கெட் வச்சு படிக்கிறதுக்கான இந்த பதிவு நாம் போட்டுட்ருக்கோம். இது தி சைத்தன்யா இன்ஸ்டியூட் சேலத்திலிருந்து இந்த பதிவிடுறோம். இப்போது மெடிக்கல் காலேஜ் என்னென்ன டாப் 1 தமிழ்நாடு எதுன்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், எம்எம்சின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காலேஜில் 2022 மற்றும் 2023 கட் ஆஃப் எப்படி இருந்தது கேட்டகரி வைஸ் நம்ம பார்க்கலாம். இதில் ஓசி பார்த்தீங்க அப்படின்னா 2022 665 மார்க்குக்கு ஓசி கட் ஆஃப் இருந்தது. அதே மாதிரி ரேங்க் அப் டு 101. அதே மாதிரி 2023 என்ன மார்க் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 685 ஓசி எம்எம்சியில். அதே மாதிரி ரேங்க் 69. ஸோ பார்த்திங்கன்னா 2 ஆண்டுக்கூட கட் ஆஃப் பார்க்கும்போது 2022 23 கூடியிருக்கு. ஸோ இந்த ஆண்டு இன்னும் நம்ம எந்தளவுக்கு படிக்கணும், இந்த காலேஜுக்கு போகணும் அப்படின்றத இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி பிசி 2022 கட் ஆஃப் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 651. அதே மாதிரி ரேங்க் 186 எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில். பிசி 2023 கட் ஆஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 669. அதே மாதிரி ரேங்க் 178. ஸோ 2022 651க்கு கிடச்சிருக்கு பிசிக்கு. அதே 2023 669. ஸோ இதில் எத்தனை மார்க் கூடியிருக்கு அப்படின்றது அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி பிசிஎம் 2022 640 மார்க் கட் ஆஃப் இருந்தது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சிக்கு. அதே 306வது ரேங்க் எம்எம்சியில் கிடச்சிருக்கு. 652. அந்த 652 2023. ஸோ 2022 640, 2023 652. அதே மாதிரி ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 333. இது எம்எம்சி சென்னை. அதே மாதிரி எம்பிசி 2022 635 மதிப்பெண் எடுத்திருந்தால் எம்எம்சியில் கிடச்சிது. ரேங்க் 364. அதே 2023 659 மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரேங்க் 271. ஸோ இப்போ இதுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மார்க் மேலே எடுத்திருந்தாங்கன்னா கிடச்சிருக்கும். ஸோ சென்ற ஆண்டு கட் ஆஃப் இந்த பதிவில் நீங்கள் பார்க்குறீங்க. 2 வருஷம் ப்ரீவியஸ் 2 இயர்ஸு. அதே மாதிரி எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 669 2022 கட் ஆஃப் இருந்திருக்கு. அதே மாதிரி 1174 ரேங்க்கு. இது 2022 எம்எம்சியில். 611 2023 கட் ஆஃப் வந்திருக்கு. அதே மாதிரி 1177 எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா எம்எம்சியில் ரேங்க்கு எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ எஸ்சிஏ 2022 504 மதிப்பெண் எடுத்திருந்தால் எம்எம்சி கிடச்சிது. அதே மாதிரி 2023 596 மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு தான் கிடச்சிது. ஸோ அந்த எஸ்சிஏ பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆண்டிலே நிறைய மார்க் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ரேங்க் பார்த்திங்கன்னா 4260 ரேங்க் வரைக்கும் எஸ்சிஏ கிடச்சிருக்கு. 1650 ரேங்க் 2023 கிடச்சிருக்கு. எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 2022 515 மார்க் இருந்திருக்கு. 3780 ரேங்க்கு அந்த ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. அதே 2023 499. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எம்எம்சியில் கட் ஆஃப் எஸ்டிக்கு மட்டும்தான் குறைஞ்சிருக்கு. மீது எல்லாருமே கட் ஆஃப் அதிகரிச்சிருக்கு. ஸோ அது ரேங்க் பார்த்திங்கன்னா 6451 வரைக்கும் கிடச்சிருக்கு. இந்த தகவலை தி சைத்தன்யா இன்ஸ்டியூட் சேலம், கான்டாக்ட் 7868999794. உங்களுக்கு மேலும் தகவல் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நீட் 2022 23 மெடிக்கல் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சியோட கட் ஆஃப் தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்குறீங்க. அதே போல் நம்ம தி சைத்தன்யா இன்ஸ்டியூட்டில் இப்போது இந்த ஆண்டு 2024க்கான அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு தகவல் வேணும், அட்மிஷன் பண்ணணும்னா கீழே அந்த 7868299794 தொடர்பு கொள்ளலாம். இதே போல் மொத்தம் 36 காலேஜ் கவர்மெண்ட் காலேஜும் 1 எய்டட் காலேஜும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் மெடிக்கல்
MBBS இதை வந்து தொடர்ந்து பாருங்கள். எல்லா பதிவும் எல்லா காலேஜுக்கூட கட் ஆஃப் நான் போடுறோம். இது வந்து மேக்ஸிமம் கட் ஆஃப் உள்ள காலேஜ், இது மினிமம் கட் ஆஃபுமே இருக்குது. ஸோ அதனால் பயந்துக்க வேண்டியதில்லை. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.